திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக திமுக கூட்டணி தொடர்ந்து கூட்டணி கட்சிகளோடு திமுக பேச்சு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. அறிவாலயத்துல திமுக தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் டி.ஆர். பாலு தலைமையிலான திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிர்வாகிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது விசிகேவோடு தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த 2 தொகுதி மட்டுமல்லாமல் கூடுதலாக ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று இந்த முறை திருமாவளவன் வலியுறுத்தி வருவதாகவும், ஒரு 5 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை தற்பொழுது இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே சிட்டிங் தொகுதிகளான சிதம்பரம், விழுப்புரம் தொகுதியும், அதே போல தற்பொழுது பொது தொகுதிகளான கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் இந்த தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியும், அதே போல காஞ்சிபுரம் தொகுதி உள்ளிட்ட 5 தொகுதிகளுடைய அடங்கிய பட்டியலை திருமாவளவன் தற்பொழுது திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் வழங்க இருப்பதாகவும், இதில் 3 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த தேர்தலில் ஒரு தொகுதியில விழுப்புரம் தொகுதியில திமுகவுடைய சின்னத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. மற்றொரு தொகுதியான சிதம்பரம் தொகுதியில தங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டியிட்டாங்க. இந்த முறை எத்தனை தொகுதிகள் ஒதுக்கினாலும் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிர்வாகிகள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அது குறித்தெல்லாம் பேச இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டால் கூடுதலாக ராஜ்யசபா தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருப்பதாகவும், மற்றொரு வீகத்தை வகித்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மூத்த தலைவரிடம் பேசும்போது அவர்களுடைய தகவலாக இருக்கிறது. பல்வேறு கருத்துக்கள் குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகிறதோ அது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலினிடம் பேசிய பின்பு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு இறுதி வடிவம் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் வீசி கேட்கின்ற முழு விவரம் தெரிய வரும். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.